அதே மாதிரி தான் எங்களோடு இருக்கிற ஏனைய சொந்த பந்தம், எங்களுடைய சின்னமா சாட்சி, தாயினுடைய சகோதரி, தாயினுடைய சகோதரர்கள், தாயினுடைய தந்தை, தாயினுடைய தாய், இப்படி தந்தையினுடைய தாய் தந்தை, இப்படி இவர்களுடைய எல்லா உறவுகளுடைய விஷயத்திலும் நாம் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். எந்த உறவையும் துண்டித்து விடக்கூடாது. ஒருவேளை தாய் தந்தை அவர்களோடு கோபத்துல பேசாம இருப்பாங்க, அப்படி இருக்கவே கூடாது. எந்த பிரச்சனையையும் நாங்கள் பெருசாக எடுக்கக்கூடாது. இந்த உலகத்துல நாங்க நினைச்சுக்கிட்டு இருப்போம், சின்ன சின்ன பிரச்சனைகளை வச்சு நான் பேசக்கூடாது இப்படி ரோசத்தோட இருப்போம் என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் பல அருள்கள் இல்லாமல் போகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிம. உலகத்துல ஒரு மனிதன் எதிர்பார்க்கிறது ரெண்டு பெரிய எதிர்பார்ப்புகள். அந்த ரெண்டு நன்மாராயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யார் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை கொடுப்பான்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. யார் மன் அஹப்ப, யார் விரும்புகிறார், அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கி, அவருடைய வாழ்வாதாரத்துல பரக்கத் உண்டாகணும் நினைச்சால். எங்கட வாழ்வாதாரம் இருக்குதானே, எங்களுக்கு கிடைக்கிறதுல பரக்கத் வரணும், எங்களுக்கு கிடைக்கிற சம்பாத்தியத்துல பரக்கத் வரணும், எங்களுடைய வாழ்க்கையில பரக்கத் வரணும், எங்களோட வாழ்க்கையில நிம்மதி வரணும். பரக்கத்துல பெரிய பரக்கத் எங்களோட வாழ்க்கையில நிம்மதி. சகோதரர்களே, அந்த நிம்மதி கிடைக்கணும் என்று யார் விரும்புகிறார்களோ, யாருடைய ஆயுள் நீடிக்கணும் என்று நினைக்கிறார்களோ. ஆயுள் நீடிக்கிறது ரெண்டு அர்த்தங்கள் இமாம்கள் சொல்லுவாங்க இந்த ஹதீஸுக்கு. ஒன்று, ஆயுள் அல்லாஹ் அவருடைய நாட்டப்படி நீடித்து கொடுப்பான். ரெண்டாவது, அவர் 40 வருஷம் வாழ்ந்துட்டு போவாரு, ஆனா அவர் 60 வருஷம் வாழ்ந்ததை போல மக்களுக்கு நல்லது செஞ்சிருப்பார். அப்ப இந்த ரெண்டும் யாருக்கு கிடைக்கணும் என்று யார் விரும்புகிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபல்யஸில் ரஹிமா, அவர் குடும்ப உறவை சேர்ந்து வாழட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குடும்ப உறவை சின்ன சின்ன விடயத்துக்கா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் ஹாலா பிமன்சிலத்தில் புகாரில் வரக்கூடிய செய்தி. சின்னம்மா சாட்சி இருக்கிறாங்களே, தாய் இல்லையா, தாயோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்களே, குறிப்பா சகோதரிகள், தாயோட கூட பிறந்தவங்க, அவங்கள தாயா நினைச்சு பாருங்க. அல் ஹாலா, சின்னம்மா பிமன்சிலத்தில் தாயுடைய அந்தஸ்தில் இருக்கிறாள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு சின்னம்மாவோட பேசல, சின்னம்மான்னு சொல்லுவாங்க, சாட்சின்னு சொல்லுவாங்க, பெரியம்மா பேசுறது இல்லை. அப்ப அதுவும் தாயுடைய அந்தஸ்துல பார்க்கப்பட வேண்டியவர்கள். பெரியம்மா அவங்களும் தாயின் அந்தஸ்துல பார்க்கப்பட வேண்டியவர்கள். நாங்க தாயை இழந்தோம் என்றா தாயினுடைய சகோதரிகளுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக எங்களுடைய குற்றங்கள் தவறுகள் மன்னிக்கப்படும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த விடயங்களை நாம் கவனமாக இருக்க வேண்டும். என்ன ஒரு விடயத்திலையும் பகைத்து கொண்டு பகையை வச்சு கொண்டே இருக்கக்கூடாது. குடும்ப உறவுகளை நாங்க துண்டிப்பது, நாங்க குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றோம் என்றா அர்த்தம் என்ன? குடும்ப உறவை அடிக்கடி போறோம், அவர்களை பார்க்கிறோம், சலாம் சொல்றோம், அவர்களுக்கு துவா செய்யறோம், அவர்களுக்கு உதவி செய்யறோம், சதக்கா செய்யறோம், தர்மங்கள் செய்யறோம், எல்லா நிலைகளிலும் அவங்களோட பேசணும், ஒத்துமையா இருக்கிறோம், சேர்ந்து இருக்கிறோம், என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ செஞ்சு கொடுக்கிறோம், விருந்துக்கு அழைக்கிறோம். இது குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது. காண்ற இடங்களை சலாம் சொல்றது, நோய் விசாரிக்க போறது, என்ன பிரச்சனை வந்தாலும் போய் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கிறது, எல்லா முஸ்லிம்களுக்கும் செய்யணும். குறிப்பா குடும்ப உறவுகள், எங்களுடைய தாய் தந்தை அவர்களோடு பிறந்தவர்கள், குடும்ப உறவுகள் எல்லாருக்குமே எந்த நிலையில எந்த கஷ்டம் வந்தாலும் ஓடோடி போய் செஞ்சு கொடுத்தோம்டா எங்கட வாழ்க்கையில அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். பரக்கத் இருக்கும், எங்களோட ஆயுள் நீடிக்கும், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்கும், வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். சலாத்தை சொல்லுங்க. அதே மாதிரி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்மங்களை செய்யுங்க. தர்மங்கள் செய்யறா குடும்பத்திலிருந்து ஆரம்பிங்க. ரெண்டு நன்மை, ஒன்று குடும்ப உறவை சேர்ந்த நன்மை, அடுத்தது நீங்க தர்மம் செஞ்ச நன்மை, ரெண்டு கிடைக்கும். அதே மாதிரி அவர்கள நோய்வாய்ப்பட்டா ஓடி போங்க, அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செஞ்சு விடுங்க, அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு விடுங்க. சில பொழுது குடும்ப உறவுகளுக்குள்ள சகர் செய்யறதுக்கு வசதி இல்லாம இருப்பாங்க. அப்ப கறிய என்ன தேவைகளோ அதுல வாங்கி கொடுங்க. இஃப்தார் செய்ய வசதி இல்லாம இருப்பாங்க, அதை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி அவர்களுக்கு பெருநா உடுப்பு இல்லையா, எங்கட பிள்ளைகளுக்கு 4 எடுப்போமா 5 எடுக்கிறோமா உடுப்பு, 1 2 நாங்க குறைச்சிட்டு எங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு கொண்டு கொடுங்க. நிறைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்ன அன்புக்குரிய சகோதரர்களே, குறிப்பிட்ட ஒரு சில காசை கொடுத்துருவாங்க. கொடுத்து போட்டு நாங்க எங்களோட பிள்ளைகள்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கணும். ஏன் நாங்க இதை எதிர்பார்க்கிறோம்டா, என் பிள்ளை, என் குடும்பம், நான், என் மனைவி, என் பிள்ளை இப்படியே வாழ்ந்தோம் என்றா எங்களோட வாழ்க்கை ஒரு சுருக்கமாகத்தான் இருக்கும் சகோதரர்களே. சந்தோஷம் என்பது அடுத்தவர்களுக்கு கொடுப்பதில் சந்தோஷம் இருக்கிற சகோதரர்களே. கொடுத்து பாருங்க. கொடுத்து ஒரு பிள்ளை உடுப்பு உடுத்தாம அல்லது பெருநாளைக்கு உடுப்பு இல்லாம அல்லது கஷ்டப்படுகிற பொழுது, அன்புக்குரிய சகோதரர்களே, குடும்ப உறவுகள் என்று சொல்கிற பொழுது நாம் எங்களோடு இருக்கிற குடும்ப உறவுகளுக்கு குறிப்பாக இந்த காலங்கள், நோம்புடைய காலம்,
அதே மாதிரி இந்த பெருநாளை அண்மிக்கிற இந்த காலப்பகுதியில் நாங்க எங்கட குடும்ப உறவுகளுக்கு நாங்க ஒரு சில பணத்தோட மட்டும் அதை சுருக்கிட கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னால், காசு கொடுப்பது தர்மம், ஆனால் அந்த தர்மம் என்பது ஒரு விடயம். ரெண்டாவது ஒன்று இருக்கிறது, தர்மத்துக்கு நன்மை கிடைக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்கிறது, அஹப்புல் அமால் இலல்லாஹி சுரூருன் துதுகில் அலா முஸ்லிம். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துறேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க காசு கொடுப்பீங்க, பணம் கொடுப்பீங்க. இப்ப அந்த காசு பணம் என்ன செய்யும்டா, அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நிச்சயமாக. அதே நேரம் அந்த பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்கி கொடுத்து அவர்களுக்கு தேவையான விடயங்களை கொடுக்கிற பொழுது அந்த குடும்பம் முழுக்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொன்னால் இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். இதை நாங்க குடும்ப உறவுகள விஷயத்துல இதை நாம் பேணிக்கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே. எனவே குடும்ப உறவுகள விஷயத்துல மிக முக்கியமாக நாங்க இந்த ஒரு விடயத்தை, நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க சிலர், நீண்ட காலம் நோயோடு இருப்பாங்க. நாங்க போய் பார்க்காட்டி, குடும்ப உறவுகள் அவங்கள பார்க்காட்டி, குடும்ப உறவுகள் அவங்கள தரிசிக்காட்டி வேற யார் போவாங்க அன்புக்குரிய சகோதரர்களே? நாங்க போய் பார்க்கணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், 4 நல்ல விடயங்களை சொல்லணும், அவங்களுக்கு தேவையான விடயங்களை எங்களுக்கு முடியுமான அளவு அவங்களுக்கு நாங்க அதை செஞ்சு கொடுக்கணும் சகோதரர்களே. அன்புக்குரிய சகோதரிகளே, குடும்ப உறவுகளை விஷயத்துல ஏன் அல்லாஹ் தஆலா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான்னு சொன்னால், நாங்க ஒவ்வொருவரும் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பகுதி இருக்கிறது. இப்படி நாம் இருக்கிற பொழுது, குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்கிற பொழுது, இப்படி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யற பொழுது அல்லாஹ்வுடைய புறத்தால நிச்சயமாக எங்களுக்கு அருளும் பரக்கத்தும் நிம்மதியும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். இது எல்லாருடைய விஷயத்திலும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய விஷயத்திலும் நாங்கள் மிக கரிசனையோடு இருக்கணும்.